காலை எழுந்ததும் நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் அவ்வளவுதான், பின்பு உள்ளதும் போய்விடும். மனிதர்கள் தூங்குவது மிகவும் முக்கியம். தூங்கி எழுந்த பிறகு அவர்கள் புது மனிதர்களாக பிறக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தூக்கம் நமக்கு அவ்வளவு நன்மைகளை தரும். மேலும் தூங்கி எழுந்த பிறகு காலை விடிந்ததும் நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அப்படித்தான் நமக்கு நாள் முழுவதும் இருக்கும். ஆகவே தூங்கி எழும்பொழுது சில நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக சில நேரங்களில் தூங்கி எழும்போது இதை நீங்கள் பார்க்கவே கூடாது. அப்படித்தான் காலை எழுந்தவுடன் முன்னோர்கள் உள்ளங்கையை பார்க்க சொல்கிறார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நம் கைகளில் லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி மற்றும் விஷ்ணு பகவான் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒருவர் காலையில் எழுந்ததும் கைகளை தேய்த்து பார்க்கும் பொழுது இந்த கடவுள்களின் ஆசிர்வாதம் கிடைத்து அன்றைய நாள் சிறப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது. காலையில் எழுந்ததும் படுக்கையை சுத்தம் செய்வது போல் குளித்து முடித்த பின் பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜிக்க வேண்டும். படுக்கையில் இருந்து எழும் முன் பூமி தாயை தொட்டு வணங்க வேண்டும். இந்த பழக்கம் ஒருவரது வீட்டினுள் செல்வத்தை வரவழைக்கும். காலையில் எழுந்ததும் மாட்டிற்கு கோதுமை வழங்க வேண்டும். இதனால் நீங்கள் செய்த பாவங்களை அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கும். காலையில் ஒருவர் எழுந்து குளித்த பின் முதல் வேளையாக சூரிய பகவானுக்கு நீரை வழங்க வேண்டும். இப்படி செய்வதால் நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட தேவையான ஆற்றலை சூரிய பகவான் வழங்குவதுடன் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க உதவுவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. காலையில் எழும்போதே காயத்ரி மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே எழுவதால் கோயிலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த பழக்கத்தால் நீங்கள் செய்த பாவம் அனைத்தும் நீங்கும். ஒருவர் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடி முன் தங்களைத்தானே பார்த்து கொள்ளக்கூடாது. ஆனால் நம்மில் பெரும்பாலும் காலையில் எழுந்ததும் கண்ணாடி முன் சென்று தங்களை தாங்களே பார்த்து கொள்வதுதான் நடக்கிறது. ஒருவர் காலையில் எழுந்தவுடன் முதல் விஷயமாக உங்களின் குலதெய்வத்தை தரிசனம் செய்வது மிக சிறப்பான பலனை தரும். இதை தினசரி பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் காலையில் நிழலை பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது. ஒருவர் காலையில் எழுந்ததும் தங்களின் நிழலையோ அல்லது பிறரின் நிழலையோ பார்க்கக்கூடாது. இதனால் உங்களின் வேலைகள் பாதிக்கப்படும் அல்லது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இரவில் எவ்வளவு நேரம் ஆனாலும் நாம் சமைத்து வைத்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைத்துவிட வேண்டும். காலையில் எழுந்ததும் கழுவாத பாத்திரங்களை கண்டால் அது துஷ்டமாக கருதப்படுகிறது. மேலும் அறிவியல் ரீதியாக அதில் அதிக அளவில் கிருமிகள் பெருகி இருக்கும். இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. பொருளாதார சிக்கலுக்கும் வழிவகுக்கும். காலையில் எழுந்தவுடன் உடைந்த கண்ணாடிகளையோ மற்றும் உடைந்த ஜாடிகளையோ பார்க்க கூடாது. அதனால்தான் வீட்டில் கண்ணாடி உடைந்தவுடன் உடனே அகற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். இல்லை என்றால் விடிந்ததும் நாம் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருப்போம். அது நமக்கு நல்லதல்ல. இரவு தூங்கும் பொழுது எப்பொழுதும் நல்ல மனநிலையில் தூங்கி பழகுங்கள். விடியும் பொழுது நல்லதாகவே அமையட்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.